வணக்கம். இது வழக்கு. தீபாவளிக்கு சில தினங்கள் முன் அந்த கடை தெரு திடீரென பதற்றமாகி போனது. காவல்துறையினர் அடுக்கடுக்காக குவிய தொடங்கி இருந்ததும், பொதுமக்கள் வீதியில் நின்று கொண்டிருந்ததும் அங்கு ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என முன்கூட்டியே உணர்த்தியது. என்ன விபரீதம் நடந்திருக்கும் என அருகே சென்றபோதுதான் அங்கு நடந்த உண்மை அதிர்ச்சியில் உறைய வைத்தது. அங்கிருந்த நகைக்கடையில் உரிமையாளரை கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்து சென்றிருந்தது ஒரு மர்ம கும்பல். பட்டப்பகலில் ஜன நடமாட்டம் மிகுந்த முக்கிய வீதியில் யாருக்கும் தெரியாமல் ஒரு கொலையை செய்து தங்க நகைகளை கொள்ளையடிக்க முடியுமா? கற்பனை செய்தும் பார்க்க முடியாத அந்த சம்பவம் உண்மையிலேயே அரங்கேறி இருப்பது காஞ்சிபுரத்தில் உள்ள செங்கழு நீரோடை தெருவில்தான். நகைக்கடைகளும் மளிகை கடைகளும் வரிசையாக உள்ள தெருவில் தீபாவளி காரணமாக வழக்கத்தை விட மக்கள் நடமாட்டம் அதிகம் இருந்த பரபரப்பான பகல் பொழுதிலேயே யாருக்கும் தெரியாமல் ஒரு கொலையை செய்துவிட்டு நகைகளை கொள்ளையடித்தது அங்கிருக்கும் அனைவரையும் கலங்கடித்தது. செங்கநீரோடு தெருவில் சுமார் 5 நாட்களுக்கு முன்னாடி ஒரு அசம்பாவம் நடந்துவிட்டது. கௌதம் சந்த் என்பவருடைய கடையில் திருடன்கள் கை கால் கட்டிட்டு வாயில் டேப் போட்டுட்டு நகைகள் திருடி போகிறார்கள். அது எவ்வளவு நகை போச்சு எங்களுக்கு எதுவும் தெரியாது. இருந்த போதிலும் இந்த சம்பவம் செங்கநீரோடு தெருவில் நகை கடை அதிகமாக இருக்கிற இடம், ஜனங்கள் அதிகமாக நடமாடுற இடம். இந்த சம்பவம் பெரிய காஞ்சித்தில் இருக்கிற நகை கடையும் சரி, சின்ன காஞ்சிக்கு எல்லா நகை கடைக்காரும் ரொம்ப பயந்துட்டு போயிருக்கிறாங்க. இதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஏதாவது நல்ல முறையில் பாதுகாப்பு தரணும். பட்ட பகலில் நடைபெற்ற இந்த அசம்பாவம் எங்களால ஜீரணம் பண்ண முடியவில்லை. கடை திறக்கும் போது எங்களுக்கு பயமா இருக்கு. புது கஸ்டமர் யாராவது வந்தா என்ன பண்ணுவாங்க, ஏது போதுவாங்க, எங்களுக்கு எல்லாரும் பயமா இருக்கு. போலீஸ் உடனடியாக இதுக்கு நல்ல முறையில் நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எப்படி நடந்தது இந்த அதிர வைக்கும் பகீர் கொலை கொள்ளை சம்பவம்? கௌதம் ராஜ் அடகு கடை என்ற பெயரில் 20 ஆண்டுகளாக தொழில் செய்து வந்தார் கௌதம் ராஜ். கௌதம் ராஜுக்கு சந்தோஷ் பாய் எனும் மனைவியும் 4 மகள்களும் உள்ளனர். அதில் 3 மகள்களுக்கு திருமணமாகிவிட்டது. கடையை ஒட்டியேதான் கௌதம் ராஜின் வீடும் இருக்கிறது. அன்று மனைவியிடம் போனில் வீட்டுக்கு பட்டாசு எடுத்து வருகிறார்கள், வாங்கி வை என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் அவர் கடைசியாக பேசியது என்கிறார்கள். அதன் பிறகுதான் அந்த அதிர வைக்கும் கொலை சம்பவம் சத்தம் இல்லாமல் அரங்கேறி இருக்கிறது. எனது அண்ணன் கௌதம் ராஜ் அவர்கள் நகைக்கடை கௌதம் அடகு கடை நடத்தி வருகிறார். அவர் சில தினங்களுக்கு முன் 5/11/2012 என்றும் போல் காலையில் 10 மணிக்கு கடை திறப்பார். மத்தியானம் 1 மணிக்கு லஞ்ச் டைம் சாப்பாடு கடை சாப்பிடுவார். 3 மணிக்கு திறப்பார். இது என்றும் போல் நடந்திருந்தது. எதிர்பாராத விதமாக 5/11 அன்று பிற்பகல் 12 மணி அளவில் 12 முதல் 1 மணி அளவில் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது. இது இந்த வியாபார ஸ்தலம் இந்த காஞ்சிபுரம் செங்கநீரோடு வீதி ஜன நடமாட்டம் உள்ள இடம். கோயில் காமாட்சம்மன் கோயில், ஏமநாதர் கோயில். இங்க ஜனங்க எந்த நேரமும் நடமாடி கொண்டிருக்கும் இடம். பக்கத்தில் மார்க்கெட்டு, நகை கடைகள் எல்லாம் இருக்கு. இந்த சம்பவம் ஒரு பெரிய கேள்விக்குறியாது. இவ்வளவு ஜனங்கள் நடமாட்டம் இருக்கும் இடத்தில் இத மாதிரி ஒரு சம்பவம் இதுவரை கேள்விப்படாத ஒரு சம்பவமாக இருக்கிறது. வெகு நேரமாக கௌதம் ராஜின் நகை கடையில் அவர் இல்லாமல் இருப்பது கண்டு அருகில் இருப்பவர்களுக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. அப்போது என்ன ஏது என்று தெரிந்து கொள்ள உள்ளே நுழைந்தவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே கௌதம் ராஜ் கைகளும் வாயும் கம் டேப்பால் கட்டப்பட்டு அங்கிருந்த மெத்தை விரிப்பினால் சடலமாக சுருட்டப்பட்டு கிடந்தார். ஆனால் உயிர் இருக்கும் என்ற நம்பிக்கையில் அவரது கட்டுகளை அவிழ்க்க ஆரம்பித்தனர். கட்டுகள் அவிழ்ப்பது மிகவும் சிரமமாயிருக்க கத்தரியின் உதவியாலேயே அவிழ்த்தனர். காவல்துறைக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது.
உடனடியாக காஞ்சிபுரம் தலைமை அரசு மருத்துவமனைக்கு கௌதம் ராஜை கொண்டு போய் சேர்த்தனர். ஆனால் ஏற்கனவே கௌதம் ராஜின் உயிர் பிரிந்து விட்டிருக்க மருத்துவர்கள் கைவிரித்து விட்டனர். கௌதம் கடை பக்கத்தில் இருக்கிறது. காலையில் மார்க்கெட்டில் கடை காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க வந்து நமக்கு சொல்கிறாங்க, பக்கத்தில் மார்வாடிக்கார கட்டி போட்டுருக்காங்க. அது அம்மா அவங்க தம்பியை வந்துட்டு தம்பி ஒய்ஃப் வந்து நமக்கு சொல்கிறாங்க. அவங்க உள்ளே போய் பார்த்தோம். கை கட்டப்பட்ட நிலையிலையும் வாய் கட்டப்பட்டு கால் கட்டப்பட்ட நிலையில் இருந்தார். கட் பண்ணி விட்டோம். கை கால் கட்டப்பட்டது டேப்பில் கட்டி பண்ணியிருந்தாங்க. அவுத்து விட்டோம். கத்திரிக்கோள் வச்சு தான் கட் பண்ணோம் டேப்பை. அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. போலீஸ்காரங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனது இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியல. எவ்வளோ நேரமாக இருந்தாங்கன்னு தெரியல. வெளியே வந்து நம்மளுக்கு இவ்வளோ நகைகளை அது இதெல்லாம் ஓப்பன் ஆயிருந்தது. உள்ள இருக்கிற அந்த சேஃப் கேஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். எவ்வளோ போயிருக்குன்னா தெரியல. கௌதம் ராஜின் இழப்பை தாங்க முடியாது. அவர் மனைவி கதறிய கதறல் தாங்க முடியாதது. நகைகளை வாங்குவது போல் வந்த அந்த மர்ம கும்பல் கௌதம் ராஜின் கையையும் வாயையும் கட்டி போட்டு கழுத்தை நெரித்து அங்கிருந்த நகைகளையும் அள்ளி செல்லும் வரை யாரும் கவனிக்காமல் இருந்தது எப்படி என்று புரியவில்லை. சமீபத்தில் இப்பொழுது செங்கேணி ரோடு வீதியில் எங்கள் சங்க உறுப்பினர் கௌதம் சென் அவர்கள் கடையில் பகல் 12 சுமார் 12:01 மணி அளவில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. இது ரொம்பவும் வருத்தத்தக்கது. காரணம், அந்த ஏரியாவில் எப்பவுமே ஒரு நிமிடத்துக்கு 10,000 பேர் வரையும் நடந்து செல்லக்கூடிய ஒரு பகுதி ஆகும். மிகவும் பக்கத்திலே ஜவஹர்லால் மார்க்கெட் இருக்கிறது, ஒயின் ஷாப்பும் இருக்கிறது, எதிர்க்க ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அங்கு எப்போதும் மக்கள் கூட்டமாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் 12:01 மணி நேரத்தில் பகலிலே இந்த போல் கடை நுழைந்து அந்த கடை முதலாளியை உள்ளே தள்ளி வாயில் பிளாஸ்டிக்கை போட்டு அவர் ஷர்ட்டும் பேண்ட்டும் கழட்டி கையும் காலும் கட்டி போட்டு கடையில் இருந்த அவ்வளவு நகைகளையும் 1 கிராம் கூட வைக்காமல் மொத்தமாக கொள்ளையடித்து சென்றுள்ளார்கள். காவல்துறை இதுபோன்ற கொலை கொள்ளைகளை தடுக்க குற்றவாளிகளை கண்காணிக்க சிசிடிவி கேமரா பொருத்துவதை அறிவுறுத்தியிருக்கிறது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கும் சோம்பேறித்தனத்தாலும் அக்கறையின்மையாலும் நகைகளோடு உயிரையும் பறிகொடுத்துவிடும் சம்பவங்கள் நடக்க குற்றவாளிகளுக்கு சாதகமாகி விடுகிறது. நம்ப முடியாத இதுவாக இருக்கிறது. ஏனெனில் மார்க்கெட் பகுதி, நடமாட்டம் உள்ள பகுதி. முன்பெல்லாம் காவல்துறையினர் டவுனில் வந்துட்டு ரவுண்ட்ஸ் வருவார்கள். ஆனா இப்ப பகல்ல கூட ரவுண்ட்ஸ் வர்றதில்லை. காரணம், காவலர்கள் பற்றாக்குறையாகவும் இருக்கிறது. அரசாங்கம் வந்துட்டு இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். சம்பவம் நடந்ததை யார் என்று கண்டுபிடித்து அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இதுபோல் நாங்களும் காவல்துறையினர் எங்களுக்கு கூட்டம் போட்டு ஒரு அறிவுரை கொடுத்துள்ளார்கள். ஒவ்வொரு கடையிலும் கேமரா அலாரம் வைக்க வேண்டும் என்று. இப்பொழுது நாங்கள் சங்கத்தின் மூலமாக எல்லா கடையிலும் அலாரமும் கேமரா வைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். விரைவில் அதெல்லாம் எல்லா கடையிலும் ஏறக்குறைய வைத்து விடுவோம் என்பதை நம்பகமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கொலை நகைகளுக்காக நடத்தப்பட்டதா அல்லது தொழில் போட்டியால் முன்விரோதத்தால் நடைபெற்றதா என்ற கோணங்களிலும் காவல்துறை விசாரித்து வருகிறது. தீபாவளி சமயத்தில் பட்டப்பகலில் நடந்த இந்த கொலை கொள்ளை சம்பவம் அந்த பகுதியையே அதிர வைத்துள்ளது. குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் குறி வச்சு கொல்லப்படுறது என்ற கேள்வியை மீண்டும் முன்வச்சிருக்கு அந்த கொலை சம்பவம். திருவள்ளூர் அடுத்த உளுந்தை காலனியை சேர்ந்தவர் பிரபாகரன். பகுஜன் சமாஜ் கட்சியோட இளைஞரணி தொகுதி செயலாளரா இருந்துட்டு வந்தாரு. இந்த நிலையில பிரபாகரன் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அன்று திருவள்ளூர் அரசு மருத்துவமனையே சோகமாய் மாறி போனது. பிணவரையை நோக்கியபடியே சிலர் நின்றிருக்க, ஒரு வயதான தாயின் ஒப்பாரி இன்னும் சோகத்தை அதிகரிக்க செய்தது. என்ன நடந்தது? எதற்காக அந்த தாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் என்ற கேள்விகளுக்கு பதில் ஒரு கொடூர கொலை என்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் உளுந்தை என்கிற கிராமத்தில்தான் அந்த கொடூர கொலை அரங்கேறியிருக்கிறது. இந்த கொலையின் உண்மையான பின்னணி என்ன? கொலையாளிகள் யார் என்பதை தெரிந்து கொள்ள உளுந்தை கிராமத்திற்கே நமது குழு விரைந்தது. இதோ
இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் இருக்கும் பிரபா என்கிற பிரபாகரன் தான் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பிரபாகரன் பகுஜன் சமாஜ் கட்சியின் திருவள்ளூர் தொகுதி தலைவராக இருந்திருக்கிறார். இந்த உளுந்தை காலனியில் செல்வாக்கு மிக்கவராக வலம் வந்தவர். இந்த நிலையில்தான் கூட பழகி வந்த தனது நண்பர்களாலேயே கொடூரமாக கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். இன்னும் உயிரோட விட்டா நம்மள எதுவும் இது பண்ண முடியாது, எதுவும் நம்ம சம்பாதிக்க முடியாது அப்படின்னு நிறைய இந்த கோவில் விஷயத்தெல்லாம் விட்டு நிறைய தலையிடுவோம். அதெல்லாம் ஊருக்கு நல்லது செய்யட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தம்பி. காரணம் வந்து இதுல எனக்கு கமிஷன் வேணாம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் தம்பி வந்து பிடிக்காது. அதெல்லாம் நான் ஊருக்கு நல்லது செஞ்சுட்டு போட்டோம். அதெல்லாம் ஒரு பார்க்க அதை கூடவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி சாவச்சு 8 குடும்பம் நைட்டாக வீட்டு விட்டு போச்சு. யாருமே எந்த இடத்துல நடந்தது வந்து அங்கே அவாக்குள்ள ஒரு கம்பெனி குடோன், அந்த குடோன் வந்து தண்ணி ஃபுல்லாக ஊற்றி விட்டு அறுத்துட்டாங்க. பிரபாகரனின் இழப்பால் அவரது வீடு முழுவதும் துக்கத்தில் மூழ்கி கிடக்கிறது. பிரபாகரனை எதற்காக அவரது நண்பர்களே கொலை செய்ய வேண்டும்? இதே பகுதியைச் சேர்ந்த கருணாகரன், ஏழுமலை, திருநாவுக்கரசு என்கிற ராஜன் ஆகியோருடன் பிரபாகரன் நட்பாகவே பழகி வந்திருக்கிறார். இந்த நிலையில் சில வருடங்களுக்கு முன்பு திருநாவுக்கரசு, கருணாகரன் ஆகியோருடன் பிரபாகரனுக்கு சண்டை ஏற்பட்டுள்ளது. ஆனால் காலப்போக்கில் மறுபடியும் நண்பர்களாக பழக ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் நட்பானதே தனது தம்பியை பழிதீர்க்கவே என்கிறார் பிரபாகரனின் சகோதரர். திருநாவுக்கரசு பேர். அதுக்கு வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தம்பி அடிக்கல, தம்பி கூட இந்த ஃப்ரெண்டும் அடிச்சிட்டாங்க. அந்த ஃப்ரெண்டும் அடிச்சோடனே 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துல வந்து தம்பி வந்து பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு 4 வருஷமா இருக்க போல, கட்சியில் நல்லா வளர்ந்தா போல. அந்த பிரச்சனைலாம் மறந்துட்டு அந்த கர்ணா, அதான் அந்த ராஜன், இவங்கெல்லாம் மாமச்சான்ற அப்படியே நல்லபடியாக பழகிட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனை அந்த மறந்துட்டு மாமச்சான்ற மாதிரி பழகிட்டு இருந்தாங்க. தம்பி பாட்டுன்னு பகுஜன் சமாஜ் கட்சியில் போயிருக்காரு. அவருக்கு டாடா ஏசி இருக்குது, ஒரு வண்டி ஓட்டின்னு ஒரு கட்சி வேலையாக சுற்றி இருந்தார். இடையில நல்லா மாமச்சாலாம் சேர்ந்தாங்க, சரக்கு அடிக்கிட்டு கூட வரத்து போகிறது இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து ஒரு நாள் திடீர்னு தம்பி வந்து தனியாக இன்னொரு விஜயகுமார் வாட்ச்மேன் தோட்டதான் போய் அவங்க பையன் கேஸ் விஷயம் பேட்டை பற்றி பேசியிருந்தப்போ கருணான்றவங்க வந்துருக்கான். அங்கே வந்து தம்பி ஃபுல்லாக சரக்கு வாங்கி போயிருக்கான். கருணா, ராஜன், ஏழுமலை இவங்க 3 பேரும் தம்பி அது மாதிரி இப்போ சாவச்சு கூட நைட்டு 8 மணிக்கு ஒரு கட்சியில் நல்லா வளர்ந்து அவங்களுக்கு பிடிக்கல. பிரபாகரன் குடும்பத்தினருக்கும் கருணாவின் குடும்பத்தினருக்கும் ஏற்கனவே ஒரு சொத்து பிரச்சனை இருப்பதாகவும் சொல்கிறார்கள். இடையில பேசாம இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அவனுங்களா பேச ஆரம்பிச்சாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களா பேச ஆரம்பிச்சாங்க. மனசுல வச்சுனே தான் அவனை சாவடிக்கணும் அவங்களுக்கு. அது இல்லாமல் ஒரு லேண்டு மேட்ரு ஒன்று எங்கள் தாத்தாவுக்கும் அவங்க கருணாவின் தாத்தாவுக்கும் இந்த லேண்டு மேட்ரு வந்து தம்பி ஈஸியெல்லாம் போட்டு பார்த்து கலையிருக்காங்க. இந்த லேண்டு எங்கள் தாத்தா பேர் மேலே இருக்குது. அது ஒரு 300 தான். கடைசியாக ஒரு 2 மாதத்துக்கு 300 வச்சுனே தான் கூட அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. செஞ்சது எத்தனை பேருன்னு கிளியராக தெரியல. அந்த சரக்கு அடிக்கும் போது கருணா கூட தம்பி வந்து இருந்திருக்கான். தம்பி ஏற்கனவே அங்கே இருக்கிறான், கருணா அங்கே போயிருக்கிறான். எத்தனை பேர் வந்து செஞ்சாங்கன்னு தெரியல. ஆனால் கருணா, ஏழுமலை, ராஜன் இவங்க தான் முக்கியமான குற்றவாளி. போலீஸுக்கு வந்து அந்த குடோன் வாட்ச்மேன் போயிட்டு சொல்லிட்டாரு. குடோன் வாட்ச்மேன் தம்பி தான் அங்கே படுத்துருக்காங்க. குடோன் வாட்ச்மேன் போய் மொபைல் ஸ்டேஷன் போய் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லி தான் அவங்க வந்து கூட்டின்னு வந்து அப்புறம் தான் அவங்க டிஎஸ்பிக்காரன்னு சொன்னாலும் அவங்க தம்பி தானே எனக்கு தெரியும். பிரபாகரன் ஊரில் ஒரு மன்றம் அமைக்க பணம் வசூலித்ததாகவும் அதில் கருணா கமிஷன் கேட்டதாகவும் அதில்தான் இந்த கொலை நடந்திருக்க வேண்டும் எனவும் சந்தேகிக்கிறார்கள். இந்த பஞ்சாயத்து பணத்துல வந்தது காசு கேட்டு ரொம்ப தொல்லை பண்ணாரு. என்னால் தர முடியாதுன்னு சொன்னதுக்கு இந்த மாதிரி விட்டு கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னான். அது சொன்னது யாரும் தெரியாது, கேர் பண்ணாத விட்டாங்க. அது ஏன் அந்த மாதிரி சொல்றேன்ட்டு அது அதனால அதே கருவை வச்சு எங்க அண்ணனை கொலை பண்ணாங்க நினைச்சான். என் வீட்டுக்காரர் போயிட்டாரு. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஒரு சின்ன இது கூட வரக்கூடாது அவங்களால. என் வீட்டுக்காரர் போயிட்டாரு. அவருதான் இங்க நான் சொல்றாங்களே அந்த மாதிரி தைரியமே. இங்க எல்லாருக்கும் தைரியம் சொல்லுவாரு, இங்க எல்லாருக்கும் இது பண்ணுவாரு. ஆக்சுவலா அவரையே தூக்கணும்னு நினைச்சு தூக்கிட்டானுங்க. அவரைத்தான் கருன்னு வச்சிருந்துக்கிறானுங்க. இவருக்கு தெரியல. நல்லா பழகுனாரே.
ஏமாந்து போய் தான் இந்த மாரி தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர் எப்பவுமே அங்க போனதே கிடையாது. அன்னைக்கு அவளை வாங்கிட்டு போய் அவர் தூங்க வச்சுக்கிறானுங்க. அந்த இடத்துல தூங்க வச்சு அந்த மாரி பண்ணிக்கிறானுங்க. பிரபாகரனை அவ்வளவு எளிதில் கொலை செய்ய முடியாது என்பதனால் அவரை தனியாக ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்று மது அருந்தியிருக்கிறார்கள். பிரபாகரனுக்கு மட்டும் அவர் மயங்கும் அளவுக்கு அதிகமான மதுவை அருந்த வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்தபடியே அவர் போதையில் நிதானமின்றி உறங்கிவிட தூக்கத்திலேயே கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார்கள். கூட்டுமானது கருணாகரன், ராஜன், ஏழுமலை இவனுங்க கூட்டுமானவனுங்க. ஃபர்ஸ்ட் ராஜ் தான் இங்கிருந்து கூட்டு போய்க்கிறான். அவங்கள கூட குடிச்சது கருணாகரன், ராஜன், ஏழுமலை 4-5 பேர். இன்னொருத்த யார் தெரியல உட்காந்து குடிச்சிக்கிறாங்க. குடிச்சிட்டு இவர் அங்கேயே தூங்க வச்சுக்கிறானுங்க. அந்த பாதியில ஏதோ கலந்துட்டு இருக்கிறானுங்க. பாட்டில் பாதியில ஏதோ கலந்துட்டு இருக்கிறானுங்க. கலந்துட்டனால்தான் இவரு தூங்கிட்டு இருக்கிறாரு. இவரு எங்கேயுமே அசால்ட்டா தூங்கவே மாட்டாரு. வீட்டுக்கு வந்துருவாரு. எத்தனை மணி நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வருவாரு. ஆனா அன்னைக்கு இவர் 2 ஹவர் ஏந்துக்கவே இல்லையா. 12 மணிக்கெல்லாம் நடந்துட்டு இருக்குது. 2 மணிக்கெல்லாம் அந்த செக்யூரிட்டி பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறான். ஆனா போலீஸ் 5-6 மணி வரைக்கும் எங்களுக்கு தகவலே சொல்லல. என்ன காரணம்? தப்பியோடிய குற்றவாளிகளை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் கருணாகரன், திருநாவுக்கரசு, மனோஜ் மற்றும் சக்திவேல் என்கிற 4 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் ஏழுமலை என்பவரை பிடிக்கவும் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளது காவல்துறை. மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறுல தான் பிரபாகரன் கொலை செய்யப்பட்டதா சொல்றாங்க. ஆனா அடுத்தடுத்து பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்தவங்க சிலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறதால பரபரப்பும் எழுந்திருக்கு. வர்த்தக ரீதியாக செயல்படும் ஒரு இடத்திற்கு வணிக வரி அதிகாரிகள் திடீர் ஆய்வுக்கு போகிறார்கள். சட்ட ரீதியாக ஒரு தொகை அவர் கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்திலிருந்து பணம் வசூலிக்க முடியுமா? சட்டம் இது பற்றி என்ன சொல்கிறது? தமிழ்நாடு டாக்ஸ் ஆன் லக்ஸரி ஹோட்டல் அண்ட் லாட்ஜிங் ஹவுசிங் ஆக்ட் 1981 அந்த சட்டத்தின் வாயிலாக அந்த கமர்ஷியல் டாக்ஸ் அதிகாரிகளுக்கான அதிகாரம் விளம்புகை செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஒரு இடத்திற்கு சென்று வணிக ரீதியாக செயல்படும் இடத்துல அவங்க எவ்வளவு தொகை செலுத்தி வருகிறார்கள், அது எந்த மாதிரியான அது நிறுவனம், என்ன மாதிரியான அமைப்பு, அவங்க அரசுக்கு செலுத்த வேண்டிய உரிய ஆடம்பர வரியை செலுத்தி வருகிறார்களா அப்படிங்கறத ஆய்வு செய்யும் அதிகாரத்தை அந்த சட்டம் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு கொடுக்கிறது. எது எப்படி இருந்தாலும் சரி, திடீர் ஆய்வுக்காக ஒருத்தவங்க போறாங்க அதிகாரிகள். ஆய்வு செய்து அந்த திடீர் ஆய்வுல தெரிய வருகிறது, ஒரு நபர் அரசுக்கு செலுத்த வேண்டிய ஆடம்பர வரியை செலுத்தாமல் இருக்கிறார். அப்படிங்கிற தருவாயில அவர்கள் அந்த ஆவணங்களை பரிசீலனை செய்து ஒரு கணக்கு பார்த்து இந்த அடிப்படையில் இவ்வளவு தொகை அப்படிங்கறது நிர்ணயம் செய்கிறார்கள். அது சட்டத்தால் அது விளம்புகை செய்யப்பட்ட ஒரு விஷயம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரிகள் ஆய்வு செய்த அன்றே அந்த தொகை செலுத்தணும் அப்படிங்கறத ஒரு கட்டாயப்படுத்தி அந்த பணத்தை வசூலிப்பதை சட்டம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நீதிமன்றங்களும் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நீதியரசர் ஆர் சுப்பையா அவங்க முன்னாடி ஒரு வழக்கு ஒன்று விசாரணைக்காக வந்தது. அந்த வழக்கினை தாக்கல் செய்தவர் அந்த மனுவில் குறிப்பிடுகிறார், நான் பழனியில ஒரு ஹோட்டல் நடத்தி வருவதாகவும் அது பல ஆண்டுகளாகவே அந்த ஹோட்டல் நடைபெற்று வருகிறது. அந்த ஹோட்டல்ல 90 அறைகள் இருக்கின்றன. உரிய வகையில நான் செலுத்த வேண்டிய ஆடம்பர வரி, வணிக வரி எல்லாம் நான் முறைப்படி செலுத்தி வருகிறேன். திடீரென செப்டம்பர் மாதம் 2015 வணிக வரி அதிகாரிகள் என்னுடைய இடத்தை ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்து அவர்கள் 2014, 2015 மற்றும் 2015 மற்றும் 2016 ஆண்டுக்கு நான் உரிய ஆடம்பர வரியை நான் செலுத்தவில்லை அப்படிங்கறத அவங்க பதிவு செய்து என்னிடமிருந்து காசோலைகள் பெற்று போகிறார்கள். எங்கள் நிறுவனத்தில் இருந்த பங்குதாரரிடமிருந்து காசோலைகளை கட்டாயப்படுத்தி பெற்றுச் செல்கிறார்கள். அந்த காசோலை கொடுக்காத பட்சத்தில் அந்த பங்குதாரரை நாங்க கைது செய்வோங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு அந்த அடிப்படையில் ரூபாய் 8,82,000 இந்த காசோலைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு எந்த விதமான ஆவணமும் முறையாக பரிசீலனை செய்யப்படவில்லை. ஏன்னா அந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் 90 அறைகள் இருந்தாலும் சரி, அன்று 6 அறைகள் மட்டும்தான் அது ஆட்கள் இருந்தாங்க. மிச்சமுள்ள அறைகள் காலியாகத்தான் இருந்தன. ஆனாலும் சம்பந்தப்பட்ட வணிக வரி அதிகாரிகள் முறையான ஒரு ஆவணங்களை பரிசீலனை செய்யாமல் அவர்களாக ஒரு கணக்கு ஒன்று எடுத்துக்கொண்டு ஆண்டுக்கு 100 நாட்கள் எல்லா அறைகளுமே நிரம்புகின்றன அப்படிங்கிற ஒரு கணக்கிற்கு அவங்களாக எடுத்துக்கொண்டு அந்த அடிப்படையில் 8,82,000 தொகை நாங்க எங்களுடைய ஹோட்டல் செலுத்தணும்னு சொல்லி அவங்க கட்டாயப்படுத்தி என்னுடைய பங்குதாரரிடமிருந்து காசோலைகளை வாங்கிட்டு போயிருக்காங்க. இது சட்டத்தின் பார்வையில் சரியல்ல
ஆகவே இந்த காசோலைகளை சம்பந்தப்பட்ட வணிக வரி அதிகாரிகள் திருப்பி தரணும்னு சொல்லி மனுவில் குறிப்பிடுறார். நீதியரசர் சுப்பையா அவர்கள் அந்த வழக்கினை சீர்தூக்கி பார்த்து இருதரப்பு வாதங்களையும் கேட்கிறார். அது தெளிவாக தெரிகிறது, ஆய்வு செய்யப்பட்ட அன்றே காசோலை வாங்கப்பட்டிருக்கிறது. ஆக அவர் மேற்கோள் காண்பிக்கிறார், சட்டத்தின் பார்வையில் ஆய்வு செய்வதற்கு வணிக வரி அதிகாரிகளுக்கு ஆடம்பர வரி சட்டம் அதிகாரம் அளிக்கிறது. ஆனால் அது அன்றே வசூலிக்கப்படணும் அப்படிங்கிறது சரியான விஷயம் கிடையாது. எந்த ஒரு நபருக்குமே உரிய அவகாசம் வழங்கப்பட்டு நியாயமான ஒரு காரணம் அவர் பதிலளிக்கக்கூடிய ஒரு அவகாசம் அளிக்கணும். அதன் பிறகுதான் அந்த பணத்தை வசூலிக்கும் நடவடிக்கையில அவங்க ஈடுபடணுமே ஒழிய ஆய்வு செய்த அன்றே உடனடியாக பணத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற வேறு ஒரு தீர்ப்பை மேற்கோள் காண்பித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவர் குறிப்பிடுகிறார். அதாவது தமிழ்நாடு மதிப்பு கூட்டு சட்டம் 64 உட்பிரிவு 4 அந்த அடிப்படையில இது ஒரு தவறான போக்கு. அந்த மாதிரி ஒரே நாள்லயே அவங்கள்ட்ட கொடுத்து அதை அந்த தொகையை கட்ட சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வாங்கின காசோலைகளை உரியவரிடம் ஒப்படைக்கணும். ஆனால் அவங்க என்ன அவர் அந்த சம்பந்தப்பட்ட ஹோட்டல் ஆடம்பர வரியாக அந்த வரி எவ்வளவு செலுத்தணுமோ அந்த தொகை நிர்ணயம் செய்து உரிய நோட்டீஸ் கொடுத்து சட்டபூர்வமாக வசூலிக்கும் அந்த நடவடிக்கை எவ்வித தடையும் கிடையாது. ஆனால் அன்றே ஆய்வு செய்து அன்றே வசூல் செய்த அந்த காசோலையில் திரும்ப கொடுத்து உத்தரவு போட்டிருக்காரு. ஆக சட்டத்தின் பார்வையில் அதிகாரிகளுக்கு வணிக வரி அதிகாரிகளுக்கு ஆய்வு செய்யும் அதிகாரம் இருக்கிறது, அந்த தொகையை நிர்ணயம் செய்யும் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அன்றே வசூலிக்கணுங்கிற ஒரு கட்டாயப்படுத்துவது சட்டம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.